என்ன செவந்தி சொல்றீங்க? அந்த கௌதம நான் மன்னிச்சு ஏத்துக்கணுமா? ஆமா சிந்து, நீ கௌதமோட சேர்ந்து வாழ வேண்டாம். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கோன்னு சத்ரபதி சார் சொன்னாலும் கௌதம் திருந்திட்டாங்கிறத அவரும் நம்புறாருன்னு உனக்கு தெரியும் தானே? அப்படிங்கிறப்போ நீயும் கௌதம நம்பலாமே. எப்படி செவந்தி அவனை நம்பி என்னால ஏத்துக்க முடியும்? அவன் எனக்கு செஞ்ச கொடுமைகளை என்னால மறக்க முடியுமா? அதெல்லாம் என்னோட மூளையில ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருச்சு. அவன் மேல வெறுப்பு தான் அதிகமா இருக்கு. எனக்கு என்னமோ நீ அவனை ஏத்துக்கிட்டா அந்த சந்தோஷத்திலேயே அவன் சரியாயிடுவான்னு எனக்கு தோணுது. அவன் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான்னு தோணுது. ஏன் செவந்தி, கை கால் விளங்காம வீல் சேர்ல இருக்கிறப்பதான் ஒருத்தன் திருந்துவானா? அதுக்கு பேரு திருந்துறது இல்ல, இயலாமே. அவன் திருந்திருப்பான்னு நீங்களும் நம்புறீங்களா? சிந்து, எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும். அந்த நிலைமை வரப்பதான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு தன்னை திருத்திக்குவாங்க. இனிமே எந்த சூழ்நிலையிலயும் தப்பே பண்ணக்கூடாதுன்னு மனசுக்குள்ள ஒரு முடிவெடுத்து நல்லவங்களா மாறிடுவாங்க. அப்படி ஒரு முடிவை தான் நான் கௌதம் கிட்ட பாக்குறேன். அதனாலதான் கௌதம் திருந்திட்டான்னு நான் நம்புறேன். மதுவையே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. அவ இத்தனை நாளும் என்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணான்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட மட்டும் இல்ல, உன்னையும் எடுத்தெறிஞ்சு பேசியிருக்கா. நம்ம வீட்ல எல்லார்கிட்டயுமே அப்படிதான் நடந்திருக்கா. அப்படிப்பட்டவ இப்ப எப்படி இருக்கா? டோட்டலா தலைகீழா மாறிட்டா. அவ ஏன் அப்படி மாறினா?